இலங்கை ஆட்சியாளர்கள் சார்பில் இன்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு 15 அமைப்புகளை அவர்கள் தடை செய்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதுபோல 22 தனிப்பட்ட நபர்களுக்கும் இந்த தடை பொருந்தும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த 15 அமைப்புகள் எதற்காக தடை செய்யப்படுகிறது என்கின்ற ஒரு விடயத்தை மையப்படுத்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், நிதி திரட்டி இலங்கையின் இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த அமைப்புகள் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதுபோல 22 பேர் மீதும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 15 அமைப்புகளில் 9 தமிழ் அமைப்புகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதுபோல 5 இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்கள் மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய சில விடயங்களை முதன்மைப்படுத்தி அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. இலங்கை ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக இந்த தடைகளை விதித்து கொண்டிருக்கக்கூடிய விடயமும், தமிழர் சார்ந்த நகர்வுகளுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று கருத்துக்களை பதிவிட்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருந்தால் கூட, தமிழர்களை மையப்படுத்தி செயல்படுகின்றவர்களுக்கு ஒரு தடை விதிப்பதை எல்லா ஆட்சியாளர்களும் கடைபிடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் தற்பொழுது உள்ள ஆட்சியும் விதிவிலக்கு இல்லை என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனுரா அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார். அதாவது வடக்கு பகுதிக்கு விஜயம் செய்திருந்தார். விஜயம் செய்திருந்த பொழுது அவர்கள் கையாண்ட விடயம் எல்லோரிடமும் ஒரு பாராட்டை பெற்றது. மிக எளிமையாக மக்களோடு மக்களாக அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருந்தார்கள். அதாவது அனுரா அவர்களுடைய அந்த பயணத்தில் எந்தவிதமான காவல்துறை அணுகுமுறைகளும் இல்லை, எந்தவிதமான அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்லக்கூடிய நிலைப்பாடுகளும் இல்லை. மக்கள் இலகுவாக அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவர்களுடைய பயணங்கள் இருந்தது. இதனால் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களை வியந்து வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதன் பின்பு இலங்கையின் பிரதமராக இருக்கக்கூடியவர் கூட யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த பொழுது அனுரா அவர்கள் எதை கடைபிடித்தாரோ அதையே அவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருந்தார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் நாங்கள் மக்களோடு மக்களாக பயணிக்கிறோம் என்கின்ற விடயத்தை மக்கள் மனதில் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒரு எளிமையான பயணத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள் என்பதாகத்தான் நாம் கணிக்க முடிகின்றது. ஆனால் இங்கு குறிப்பிடக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், அரசியலை சார்ந்தவர்கள் பேசக்கூடிய விடயம் என்னவென்றால், வருகின்ற மாகாண தேர்தலை மையப்படுத்தி வடக்கு கிழக்கு பகுதியில் தங்களுக்கான ஒரு செல்வாக்கை பெருக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இதுபோன்ற யுக்திகளை எடுக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய அதனை மையப்படுத்திய செய்திகளையும் அவர்கள் முனைப்புடன் எடுத்து வைக்கின்றார்கள். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் இதுவரை இருந்த ஜனாதிபதியை விட இந்த ஜனாதிபதி இலகுவாக பழகக்கூடிய ஒரு நிலைமையை கையில் எடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஜனாதிபதியின் மீதும் அந்த பிரதமர் மீதும் ஏற்பட்டிருக்கின்றது. அதுபோல வரவு செலவு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பொழுது வடக்கு பகுதிக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இம்முறை அந்த வடக்கு பகுதியை மேம்பாட்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய களங்களை முன்னிலைப்படுத்தி அதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் கூட இதனை மையப்படுத்தியதாக இருக்கிறது என்ற செய்திகள் சொல்லப்பட்டதுண்டு. எனவே தமிழர்களுடைய மனங்களை கவர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இன்றைய ஆட்சியாளர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது தெளிவாக நம்மால் உணர முடிகின்றது. ஆனால் அதே ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக அல்லது தமிழர்களுடைய விடயத்தை ஓங்கி அதை ஒரு பெரிய குரலாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள் மீது தடை விதித்திருக்கக்கூடிய விடயமும், தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டம் நீட்டிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய களங்களும் ஒரு வியப்பான ஒன்றாகவே இருக்கின்றது. அல்லது அதை நாம் எப்படி பார்ப்பது என்கின்ற கோணத்தில் நாம் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இங்கு பிரதானமாக முதன்மையாக அவர்கள் ஒரு இயக்கத்திற்கு தடை விதித்திருக்கின்றார்கள். தடை விதிப்பு பட்டியலில் முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடிய இயக்கமாக ஒரு இயக்கத்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சுமார் 30 ஆண்டு காலம் மக்கள் போராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராடிய அந்த இயக்கம் ஒரு கட்டத்தில் தாங்கள் சார்ந்த பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு
ஒரு ஆட்சி முறைமையை அவர்கள் வடிவமைத்து தங்களுக்கான ஒரு அரசியலை கட்டமைத்து தங்களுக்கான இராணுவத்தை கட்டமைத்து அவர்கள் மக்கள் சார்ந்த பயணத்தை எடுத்து கொண்டிருந்தார்கள். அதன் பின்பு அந்த இயக்கத்தின் மீது சர்வதேசம் சார்ந்த நெருக்கடிகளின் காரணமாக அந்த இயக்கத்தை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழினத்தையும் அழித்து அந்த இயக்கத்தையும் அழித்து விட்டதாக பறைசாற்றி கொண்டது இலங்கை அரசாங்கம். அப்படி அழிக்கப்பட்டு விட்டது என்று இலங்கை அரசாங்கத்தால் சொல்லப்பட்டு அதன் அடிப்படையில் பல பாராட்டுகளை அன்றைய ஆட்சியாளர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாங்கள் இந்த மண்ணை முத்தமிடுகின்றோம், இந்த மண்ணில் இதுவரை இருந்த பயங்கரவாதத்தை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டு இந்த மண்ணை முத்தமிட்டு தங்களுடைய வெற்றியை அவர்கள் பறைசாற்றினார்கள். எந்த இயக்கத்தை மையப்படுத்திய ஒரு பயத்தை அவர்கள் மனதில் கொண்டிருந்தார்களோ அந்த இயக்கத்தை நாங்கள் வீழ்த்திவிட்டோம் என்பதை அவர்கள் அடையாளப்படுத்தி கொண்டு அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த தலைமையும் நாங்கள் வீழ்த்திவிட்டோம் என்று அடையாளப்படுத்தி கொண்டு அவரை எப்படி வீழ்த்தினோம் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை தங்களுடைய இராணுவ குறிப்பேட்டிலும் அதை பதிவாக்கி கொண்டு அவர்கள் அப்படி ஒரு இயக்கம் செயல்பாட்டிலே இல்லை என்பதை சர்வதேசத்திற்கு கொண்டு சென்றார்கள். அப்படி என்றால் அந்த இயக்கத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டார்கள் என்பதாகத்தான் அரசாங்கத்தின் சார்பில் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். அரசாங்கம் தன்னுடைய பதிவேட்டிலும் தன்னுடைய இராணுவத்தின் பதிவேட்டிலும் அந்த குறிப்பிட்ட இயக்கத்தை அழித்து விட்டோம் என்று பதிவு செய்த பின்பும் மீண்டும் மீண்டும் அந்த இயக்கத்தின் மீது அவர்கள் தடை விதித்து கொண்டு இருப்பதின் பின்னணியில் என்ன, அல்லது அந்த இயக்கம் இருக்கிறது என்கின்ற பிம்பத்தை தொடர்ச்சியாக காட்டிக்கொண்டு இருந்தால்தான் சர்வதேச நாடுகள் தங்கள் மீதான ஒரு அழுத்தத்தை அழுத்தத்தை கொண்டு வராமல் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் இதுபோன்ற செயல்பாடுகளை அவர்கள் கட்டி அமைக்கிறார்களா என்கின்ற கேள்விகளும் எழும்பிக்கொண்டு இருக்கின்றன. இந்த விடயத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது நாம் இதைத்தான் நம்மால் உணர முடிகின்றது. ஒரு இயக்கத்தை காட்டி அந்த இயக்கத்தின் செயல்பாடுகள் இல்லாத சூழலிலும் அந்த இயக்கத்தின் சார்பில் ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு அது சார்ந்த கருத்துகளுக்கு வலு கொடுத்து அதனை மையப்படுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு பீதியை உருவாக்கி நாங்கள் இதுபோன்ற ஒரு இயக்கம் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்கு தடை விதிக்கிறோம் என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்றால் இவர்களால் எப்படி தமிழர்களுக்கான விடிவு ஏற்படும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. இந்த கேள்விக்கான விடைகளை ஒவ்வொரு ஆட்சியிலும் தமிழர்கள் தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான விடைதான் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த ஆட்சியாவது விடையெழுதுமா என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது இந்த ஆட்சியும் தமிழர்களை தன் வேறொரு கோணத்தோடு தன் பார்வையில் வைத்திருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. நன்றியுடன் என்பார்.